சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இது எங்கள் நிலம். நான் உங்கள் சுகிர்தன். முல்லைத்தீவு மாங்குளத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 1.5 ஏக்கர் காணி விற்பனைக்காக வந்திருக்குது. இதான் பார்த்தீங்கன்னு சொன்னால் காணியோட இல்லை. சுற்றி வர பாருங்க, அந்த துணியால் அடைச்சிருக்கிறாங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா அடைச்சிருக்கிறாங்க பாருங்க. சுற்றி வர நெட் வலையால் அடைச்சிருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், நல்ல மண், தரமான மண் பாருங்க. தோட்டத்துக்கு உகந்த ஒரு நல்ல மண். இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 பக்கமும் பாக்கு மரங்கள் வச்சிருக்காங்க. வீட்டுக்கு முன்னுக்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பெரிய பலா மரம் ஒன்று நிற்கிது பாருங்க. தொங்கல்லையும் ஒரு புலா நிற்குது, நெல்லி நிற்குது, கஜு மரம் நிற்குது. நிறைய பயன் தரக்கூடிய மரங்கள் இருக்குது. அதில் பாருங்க, தொங்குள்ள ஒரு பனையும் ஒரு புளிய மரம் நிற்குது. அண்ணா, வீடு எத்தனை ரூம் அண்ணே? இதில் ஒரு மாமரம் ஒன்று நிற்கிது பாருங்க. இதில் ஒரு ஜம்பு மரம் ஒன்று நிற்கிது பாருங்க. வீடு 2 ரூம் கோல் கிச்சனோட ஒரு வீடு ஒன்று இருக்குது. மூலக்கை கூரை தான் போட்டிருக்காங்க. முன்னுக்கு சீட் போட்டிருக்காங்க. கூரை மூலக்கை கூரை தான். 2 ரூம் இருக்குது, ஹோல் கிச்சன் இருக்குது. இந்த சைடில் ஃபுல்லாக பாக்கு மரம் வச்சிருக்காங்க. இந்த பக்கம் கோழிக்கூடு ஒன்று இருக்குது. இதில் ஒரு பெரிய ஜம்பு மரம் ஒன்று வச்சிருக்காங்க. இப்படி எஞ்சால வந்தோம்னா இங்கால ஒரு கட்டு கிணறு ஒன்று இருக்குது. வற்றாத ஒரு நல்ல தண்ணி கிணறு ஒன்று இருக்குது பாருங்க. எத்தனை மோட்டரை போட்டு அடித்தாலும் வத்தாதாம், அந்த அளவுக்கு தண்ணி நிற்கிது பாருங்க. இது ஒரு சின்ன தொட்டி ஒன்று கட்டியிருக்கிறாங்க. வீட்டுக்கு பின்னுக்கு போய் என்னென்ன மரங்கள் இருக்குன்றதை பார்க்கலாம். இஞ்சால பாருங்க, நிறைய பாக்கு மரங்கள் வச்சிருக்காங்க. இது கோழிக்கூடு. இங்கால டாய்லெட் இருக்குது. இதில் பாருங்க, ஒரு புலா மரம் ஒன்று சரிஞ்சு போச்சு, காற்றுக்கு சரிஞ்சு போச்சு. நல்ல பெரிய புலா மரம் ஒன்று சரிஞ்சு போய் கிடக்கு, அநியாயம். மண்ணை பார்த்தீங்களா எப்படி இருக்குண்டு? நல்ல சொஃப்டான மண். இஞ்சாலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் தென்னை மரங்கள் வச்சிருக்காங்க. 1 2 3 4 5 6, ஒரு லைனில் 6 ரெண்டாலும் இதுக்குள்ளே ஒரு 15 தென்னை மரத்துக்கிட்ட வச்சிருக்காங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 25 தென்னை மரத்துக்கு கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். காய்க்கக்கூடிய தென்னை மரங்கள் ஒரு 5 6 தென்னை மரம் நிற்கிது. வீடு தான் வீடு, மூலக்கை கூரை. இதில் ஒரு தேசி மரம் ஒன்று நிற்கிது, தோட மரம் ஒன்று நினைக்கிறேன். இதில் ஒரு தோட மரம் நிற்கிது. பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் பாருங்க, நிறைய பாக்கு மரங்கள் இருக்குது. இதில் ஒரு பெரிய ஒரு கஜு மரம் ஒன்று நிற்கிது பாருங்க. பெரிய கஜு மரம் ஒன்று நிற்கிது. இது அம்பூர்லங்க என்ன? இல்லை, அம்பூர்லங்க நிற்கிது. நெல்லி ஒன்று நிற்கிது, இந்த இருக்கு. நல்லா காய் இருக்கு போல. இதில் மொத்தம் பார்த்தீங்கன்னா 1.5 ஏக்கர் இருக்குது. அருமையான காணி. அதாவது மாங்குளத்துலாம் இருக்குது. மாங்குளம் டவுன்ல இருந்து சரியாக ஒரு 1.5 கிலோமீட்டர் தூரத்துலாம் இந்த காணி இருக்குது. ட்ரெயின் ரோட்டை மாங்குளம்
சந்திலேருந்து நீங்கள் வந்து ட்ரெயின் ரோட்டை அதிலேருந்து சரியாக ஒரு கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டருக்குள்ளே தான் இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது. நல்ல ஒரு அருமையான காணிங்க, உண்மையாலுமே மிஸ் பண்ணிடாங்க. இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 85 லட்சம் ரூபா வந்து சொல்கிறீங்கன்னா, ஆனால் வந்து கதைச்சி பேசி தீர்மானித்து எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு விலையாக தான் இருக்குது. நான் இதில் என்னுடைய நம்பரை தரேன், எனக்கு அழைப்பு ஏற்படுத்துங்க. மேற்கொண்டு நாங்கள் வந்து கதைச்சி பேசி இந்த காணியை வந்து எடுத்துக்கொள்ளலாம். முக்கியமாக வந்து மறக்காமல் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கொள்ளுங்க. உங்களுக்கும் காணிகள் வந்து விற்பனைக்கு போடணும்னு சொன்னால் என்னுடைய இதே நம்பருக்கு அழைப்பு ஏற்படுத்தி உங்களுடைய காணிகளையும் வந்து நீங்கள் வந்து விளம்பரம் செய்து எங்களூடாக நல்ல முறையில் வந்து நீங்கள் வந்து விற்பனை செய்து கொள்ள முடியும். மற்றும் ஒரு காணொளியில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.